இன்னைக்கு நாம பார்க்க போறது பைனாப்பிள் ரசம். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரசம். பைனாப்பிளை நம்ம கட் பண்ணி சின்னதாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். மிச்சம் கொஞ்சம் பைனாப்பிளை இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம 2 ஸ்டேஜாக பண்ண போகிறோம் ரசத்துக்கு. ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம். சின்ன பைனாப்பிளில் பாதி பைனாப்பிளை அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுட்டுருக்கோம். கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், கொஞ்சம் ரசப்பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வேக வச்சு துவரம்பருப்பு மேஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் வச்சுருக்கோம். ஒரு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு போதுமான அளவு. இதை நம்ம 2 ஸ்டேஜாக இந்த ரசத்தை வைக்க போகிறோம். முதல்ல இந்த தக்காளி அரைச்சி எடுத்த விழுது மற்றும் பைனாப்பிள் விழுது ப்ளஸ் கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது ஒரு கொதி வந்த உடனே ரசப்பொடியில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு லேசாக ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் நம்ம நெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், மிளகு சீரகத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பைனாப்பிளையும் தக்காளியும் ஒரு வதக்கி அந்த ரசத்தில் போட்டுட்டு திருப்பி அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு ஜலத்தையும் ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும். இப்போ முதல்ல நம்ம இந்த தக்காளி விழுது, இந்த பைனாப்பிள் விழுது, மிளகு ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் ஜலம் ஊற்றி நல்லா கலந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இது ஒரு கொதி வந்துருக்கு. நம்ம இதில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ரசப்பொடி போட்டாச்சு. இதெல்லாம் ஒரு கொதி வந்துருக்கு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து இதை இறக்கிடலாம். இந்த கடாய் நல்லா சுட்ட உடனே நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு நம்ம இங்கே நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுட்டு இந்த பைனாப்பிள் தக்காளி 2த்தையும் அதில் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கிற இந்த பைனாப்பிள் தக்காளி மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்ம பருப்பு ஜலம் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி நம்ம இப்போ ஊற்றியாச்சு. இப்போ மேலும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சின்ன டம்ளரால் ரசத்தை நம்ம ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். பருப்பு சேர்த்தப்புறம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ரசத்தை இறக்கிடலாம். இந்த ரசத்தில் நம்ம புளி சேர்க்கறது இல்லை. ஏன்னா பைனாப்பிளோட புளிப்பே இதுக்கு போதுமானது. வேணும்னா உங்களுக்கு பைனாப்பிள் ரொம்ப திதிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பழம் வேணால் இந்த ரசம் கொஞ்சம் ஆறின அப்புறமா கடைசியாக சேர்த்துக்கலாம். சுவையான பைனாப்பிள் ரசம் தயார்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.